අපි ජීවිත எமது வாழ்வினையும் எமது காலத்தையும் அர்ப்பணித்து மிக கௌரவமான முறையில் கட்டியெழுப்பிய இந்த திணைக்களத்தின் நற்பெயருக்கு பாரிய அளவில் களங்கம் விளைவிப்பதற்காக இந்த நிறுவனத்துக்குள்ளேயே மோசமான கூட்டணி உருவாகியுள்ளது. இந்த மோசமான கூட்டணி ஏற்படுத்திய பாதிப்புகளை மீண்டும் சரி செய்வது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல என நான் நினைக்கிறேன். நாம் மிகவும் கடினமாக உழைத்து அரசு சேவையில் மிகவும் கௌரவமான ஒரு இடத்திற்கு இந்த நிறுவனத்தை கொண்டு வந்தோம். எமது அதிகாரிகள் அனைவரும் கௌரவமாகவும் சுதந்திரமாகவும் பணியாற்றினார்கள். மற்றவர்களின் குறைகளை தேடாமல் தொழில்முறை ரீதியாக மட்டுமே செயற்படும் ஒரு கலாச்சாரத்தை நாம் உருவாக்கியிருந்தோம். எனினும் இந்த நிலைமையை முற்றாக இல்லாமல் செய்து தமது நிறுவன அதிகாரிகளின் தனிப்பட்ட ஃபைல்களை கூட ஊடகங்களுக்கு வழங்கியுள்ளனர். கணக்காய்வாளர் நாயகம் மாத்திரமன்றி கணக்காய்வு அலுவலகம், நிறைவேற்று சபை, மகாநாயக்க தேரர்கள் மீது கூட சேர பூசப்பட்டது. அத்துடன் சுயாதீன ஊடகவியலாளர்கள் பலர் தொடர்பில் பொய்களை கூறி அவர்களை நடுத்தெருவில் விட்டனர். ஜனாதிபதியினால் பதவிக்கு பரிந்துரைக்கப்பட்ட தகுதியான அதிகாரிகள் மற்றும் பாராளுமன்றத்தின் மீது சேர பூசப்பட்டது. இந்த அவப்பெயரில் இருந்து திணைக்களத்தை எப்படி மீட்டெடுப்பது என்பது தொடர்பில் நாம் மிகுந்த கவலை அடைந்தோம். ஏனெனில் இந்த நிறுவனத்தை கட்டியெழுப்புவதில் எனது பங்கு பாரியது. நாம் அந்த பணியை சிறப்பாக செய்து அதன் பலன்களை அனுபவித்தோம். கடந்த 7 ஆண்டுகளாக நான் இந்த பகுதிக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டிருந்தாலும் வெளியில் இருந்து என்னால் முடிந்த அனைத்தையும் திணைக்களத்திற்காக செய்தேன். அவ்வாறான ஒரு காலப்பகுதியில் தான் இந்த மோசமான கூட்டணி இவ்வாறான வேலைகளை செய்தது. நான் பதவியில் இருந்த காலத்திலும் இந்த கூட்டணி இருந்தது. அதனால் நான் அதனை உணர்ந்திருந்தேன். அந்த விஷ பாம்புகளின் நச்சுப்பற்களை பிடுங்கிவிட்டுத்தான் எனது பணிகளை செய்தேன். துரதிர்ஷ்டவசமாக கடந்த 7 ஆண்டுகளில் அந்த விஷ பாம்புகளுக்கு மீண்டும் பால் வார்த்து அவற்றை நன்கு வளர்த்து இந்த முக்கிய இடங்களில் அமர்த்தியுள்ளனர். எனவே புதிய பதவியில் உங்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு உள்ளது என நான் நம்புகிறேன். முதலில் இந்த திணைக்களத்தை மீண்டும் சரியான இடத்திற்கு கொண்டு வர வேண்டும். உங்கள் அனைவருக்கும் பாரிய பொறுப்பு உள்ளது. உங்கள் அனைவரினதும் ஆதரவு கிடைக்கும் போதுதான் இவ்வாறான மோசமான கூட்டணிகள் உருவாகின்றன. எனவே அவற்றை நிராகரித்து நிறுவனத்தை முன்னோக்கி கொண்டு செல்லும் திட்டத்திற்கு ஆதரவு அளிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். கணக்காய்வாளர் நாயகத்தின் அதிகாரத்தின் பிரகாரம் ஜனாதிபதியை சந்திப்பதற்கு கணக்காய்வாளர் நாயகத்திற்கு முன்கூட்டிய அனுமதி தேவையில்லை. ஜனாதிபதியின் செயலாளரை சந்திப்பதற்கும் அனுமதி தேவையில்லை. நான் தொலைபேசியை எடுத்து நான் இப்போது வருகிறேன் என்றே கூறுவேன். நான் ஒருபோதும் அனுமதி கேட்டதில்லை. அவர்களுக்கு வேலை இருந்தால் இன்னும் அரை மணித்தியாலத்தில் வருமாறு கூறுவார்கள். நான் அப்படித்தான் செல்வேன். ஏனெனில் கணக்காய்வாளர் நாயகம் பதவி என்பது அவ்வளவு அதிகாரம் மிக்கது. எதற்கும் அச்சமடைய தேவையில்லை. நிதியமைச்சின் செயலாளரை கூட சந்திக்க வேண்டுமாயின் நான் வருகிறேன் என்று கூறுங்கள். அந்த தகுதியையும் கௌரவத்தையும் நீங்கள் பேணினால் மாத்திரமே உங்களால் இந்த பணிகளை ஆற்ற முடியும். மாறாக முதுகெலும்பை வளைத்துக் கொண்டு கதவுகளுக்கு முன்னால் காத்து கொண்டு நின்றால் இந்த பணியை ஒருபோதும் செய்ய முடியாது. அந்த துணிச்சல் உங்களிடம் இருக்கும் என்பதாலேயே நாம் உங்களை தேர்ந்தெடுத்தோம். எதிர்காலத்தில் நீங்கள் இந்த பணியை சிறப்பாக செய்வீர்கள் என நான் நம்புகிறேன். එතනට අරගෙන එන්න පළමුවෙන්ම කරන්න සිද්ධ වෙනවා.